friends, நான் உங்க சுபதா zacs.kitchen இது உங்களுக்கான சேனல் நமது மொழி. இன்னைக்கு உங்களோட ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் எப்படி செய்யறதுன்ற ரெசிபி தான் ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த ரெசிபி ரொம்பவே ஸ்பெஷலுங்க. ஒரு 20 வருஷமா ஹோட்டல் கடை வச்சு நடத்தின உங்க சொன்ன ரெசிபி தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா அப்படியே ஹோட்டல்ல எப்படி செய்யறாங்களோ அதே ரெசிபி பர்ஃபெக்டா இருக்கும். நான் சொல்ற மெஷர்மெண்ட் படி நீங்க அப்படியே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த சாம்பார் செய்யறதுக்கு ஒரு துளி கூட நம்மளுக்கு பருப்பு தேவையே இல்லை. நான் ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஹோட்டல்காரவங்க சொன்ன ரெசிபின்னு சொல்லிட்டு நம்ம ரவா தோசை ரெசிபியும் போட்டிருக்கேன். அது நிறைய பேர் பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு சூப்பரா இருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களும் இதே மாதிரி இந்த சாம்பாரையும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நான் இங்க ஒரு மண்சட்டி வச்சிருக்கேன். இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், சின்ன வெங்காயம் 1 கப் நல்லா பொடுசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்து 2 பச்சை மிளகா கிள்ளி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா ஒரு 2 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு நாட்டு தக்காளி நல்லா இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க, அதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அடுத்ததில் சுவைக்கேற்ப உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா சாம்பார் தூள். இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட். இதை சேர்த்துட்டு இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு வச்சுக்கலாம். ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட் இருக்கு. இதே ஒரு சில பேர் குக்கரில் விசில் விட்டு அதுக்கப்புறம் அதை திரும்ப மிக்சியில் அடித்து செய்வாங்க. ஆனால் இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸியாக அப்படியே வதக்கி செஞ்சிடலாம். இப்போ இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. அடுத்து இதில் ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதை அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா இதை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு சாம்பார் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ அது நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ சைடில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடல மாவு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டிகள் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த கடலை மாவை நல்லா கொதிக்கிற சாம்பாரில் ஊற்றி விட்டுடலாம். நல்லா திக்காயிடும். இதை ஊற்றுனதுமே அப்படியே பருப்பு சேர்த்தா என்ன சுவை வருமோ அந்த டேஸ்ட் இதில் வந்துடும். பொதுவாக ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு அந்த அளவுக்கு பருப்பு சேர்த்து செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் தான் செய்வாங்க. ஸோ இதே பார்த்தீங்கன்னா பருப்பு சேர்த்து ஒரு ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் இருக்கு. பருப்பை வேக போடாமல் பொடியாக அரைச்சு பண்ணுவாங்க. அந்த ரெசிபி வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த ரெசிபியும் நான் அடுத்தடுத்து ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய ஹோட்டல் ஸ்டைல் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் இதை ஒரு சீரீஸாவே அப்லோட் பண்றேன். இதுக்கு மேல கொஞ்சமா கொத்தமல்லி தலை தூவி நல்லா தலை கொதிக்க விட்டு இது அப்படியே ஒரு தோசைக்கும் இட்லிக்கும் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க. சட்டுன்னு 5 நிமிஷத்துல சாம்பார் ரெடி ஆயிடும். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். 10 இட்லினாலும் அழகா சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் பார்த்து ட்ரை பண்ணுற ரெசிபீஸை நம்ம zacs kitchen இன்ஸ்டா பேஜில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. அதை பார்க்குறதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.